பார்த்ததுண்டா இந்த நாடு பார்த்ததுண்டா, நாடு பார்த்ததுண்டா இந்த நாடு பார்த்ததுண்டா. வணக்கம் பச்சை தமிழ நேயர்களே. கடந்த 2026 சட்டமன்ற தேர்தலில் ஒரு அதிகப்படியான வாக்குப்பதிவு நடந்திருக்கு. 85.5% மேலாக வாக்குப்பதிவு நடந்திருக்கு. இந்த வாக்குப்பதிவு அதிகமானதுனால திமுக காரனுக்கு எல்லாம் பயம் வந்துருச்சு, வயிற்றுல புளிய கரைக்க ஆரம்பிச்சிருச்சு. என்னடா இது இவ்வளவு வாக்கு வந்திருக்கு, ஏன்னா வாக்கு அதிக பதிவு ஆக ஆக திமுகவுக்கு பலவீனம். இதை தெரிஞ்சுக்கிட்ட திமுக காரன் அவ்வளவு பேருக்கும் வயிற்றுல புளிய கரைச்சிருச்சு. அதுல குறிப்பா அந்த செந்தில் வேலன் ஒரு பத்திரிகையாளர், திமுகவுடைய சொம்பு, அதாவது திமுகவுடைய அனுதாபின்னு சொல்றாங்க, அந்த ஆளு வாயிலையும் வயிற்றுக்குள்ளேயும் அடிச்சுக்கிறாப்புல. என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த தேர்தலில் ஓட்டு போடுறதுக்காக எந்த தேர்தலையும் இல்லாத அளவுக்கு இந்த தேர்தலில் வெளிநாடுகள்ல இருந்தெல்லாம் மக்கள், ஆயிரக்கணக்கான மக்கள் விமானம் மூலமா சென்னைக்கு வந்து தமிழ்நாட்டுக்கு வந்து அங்க அவங்களுடைய வாக்குகளை பதிவு பண்ணியிருக்காங்க. அவங்க யாருக்கு வாக்கு பண்ணியிருக்காங்கன்னா, தமிழகத்துல திராவிட மாடல் ஆட்சி நடக்கு, அந்த ஆட்சியை அகற்றணும், ஒரு மாற்றம் வேணும் அப்படின்னு சொல்லி அவங்க அங்க இருந்து வந்து ஓட்டு போட வந்திருக்காங்க. கேட்டீங்களா? அதே மாதிரி சென்னையில் இருக்கக்கூடிய வெளியூருக்கு சேர்ந்த மக்கள், லட்சக்கணக்கான மக்கள் முந்தின நாள் ஓட்டு போடுறதுக்கு முந்தின நாள் கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட்ல அவங்க பஸ் இல்லாம பட்ட அவஸ்தையெல்லாம் நீங்க பார்த்திருப்பீங்க. எல்லாரும் கை குழந்தையோட, தண்ணி இல்லாம, சாப்பாடு இல்லாம 5 மணி நேரம் 6 மணி நேரம் ஊருக்கு போறதுக்கு பஸ்ல காத்திருந்தாங்க. இந்த திராவிட மாடல் ஆட்சி என்ன பண்ணாங்க தெரியுமா? பஸ்ஸை பூரா கேன்சல் பண்ணிட்டாங்க, பஸ்ஸே இல்லை. அது மட்டும் இல்லாம அந்த ஹைவேஸ் நெடுஞ்சாலையில பாத்தீங்கன்னா பெரிய பெரிய ட்ரெய்லர் வண்டியெல்லாம் ஓரமா விட்டானுங்க. டிராபிக் ஜாம் ஆகணும், மக்கள் இங்க இருந்து ஓட்டு போடக்கூடாது. ஏன்னா எந்த தேர்தலையும் இல்லாத அளவுக்கு ஒரு திருவிழாக்கு, பொங்கலுக்கு போற மாதிரியோ தீபாவளிக்கு போற மாதிரியோ கூட்டம் எப்படி அலம்புதும் அதே கூட்டம் அன்னைக்கு அலம்புதுச்சு. இதை தடுக்கிறதுக்கு எல்லாமே முயற்சி பண்ணாங்க. ஆனா அதையும் மீறி மக்கள் போய் ஓட்டு போட்டு வந்தாங்க. இன்னைக்கு 85% ஓட்டு பதிவாயிருக்கு. இப்ப அந்த செந்தில் வேலை என்ன சொல்றாப்புல, இந்த பழியை தூக்கி ஐடி கம்பெனிக்காரங்க மேல போடுறாப்புல. ஏன்னா வெளிநாட்டுல இருந்து வர்றவங்க பெரும்பாலும் ஐடி கம்பெனிக்காரங்க தான். அங்கிருந்து வேலையை பார்க்கறவங்க ஓட்டு போடுறதுக்காக லட்சக்கணக்கான ரூபாய் செலவு பண்ணி, ஆயிரக்கணக்கான ரூபாய் செலவு பண்ணி இங்க வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம தமிழ்நாட்டில் வேலை பார்க்குற ஐடி கம்பெனிக்காரங்க எல்லாருமே விஜய்க்கு ஓட்டு போட்டிருக்காங்க. தமிழக வெற்றி கழகத்துக்கு தன்னுடைய வாக்கை பதிவு செஞ்சிருக்காங்க. இது எல்லாருமே தெரியுது. ஏன்னா இப்ப இருக்கக்கூடிய ஜெனரேஷன் யூத் சொல்றாங்க இல்லையா, புதுசா வாக்களிக்கக்கூடிய வாக்காளர்கள் எல்லாருமே விஜய்க்கு போட்டிருக்காங்க. ஐடி கம்பெனில வேலை பார்க்கக்கூடிய எல்லாருமே, ஆண்கள் பெண்கள் எல்லாருமே விசில் சின்னதுக்கு தான் ஓட்டு போட்டிருக்காங்க. இதை தெரிஞ்சுக்கிட்ட செந்தில் வேலனுக்கு பொறுக்க முடியல, வைத்தறிச்சல் அவருக்கு அப்படின்னு புலம்பி தள்ளி இருக்காரு நேத்து. அதாவது என்ன சொல்றாருன்னா, ஐடி கம்பெனில வேலை பார்க்கறவங்க எல்லாம் டேபிள்ல தட்டு போட்டு சோறு சாப்பிடுறாங்களா, உப்பு போட்டு தான் சாப்பிடுறாங்களான்னு கேட்கிறாப்புல. இது என்ன கேள்வி? இது கேட்டா என்ன சொல்றாருன்னா, இந்த ஐடி கம்பெனியை உருவாக்குனதே கருணாநிதி தான் கொண்டு வந்தாரு, அவரு தான் இந்த டைடல் பார்க் கொண்டு வந்தாரு, தமிழ்நாட்டுக்கு கம்ப்யூட்டரை கொண்டு வந்ததே கருணாநிதி தான் கொண்டு வந்தாரு, அவரு கொண்டு வந்ததுனாலதான் இன்னைக்கு நீங்கெல்லாம் படிச்சுக்கிட்டு, கம்ப்யூட்டர் சயின்ஸ் எல்லாம் படிச்சுக்கிட்டு ஐடி கம்பெனில வேலை பார்க்குறீங்க, நீங்க சாப்பிடுற சாப்பாடுவே கலைஞர் போட்ட பிச்சைங்கிற மாதிரி பேசுறாரு. இந்த திமுக காரங்களுக்கு ஒரு இதே வேலைதான். இந்த RS பாரதின்னு ஒருத்தர் இருக்காரு பாருங்க, அறிவாலய காவலாளி, அவரோட என்ன சொன்னார் தெரியுமா? அதாவது பட்டியலினத்தை சேர்ந்தவங்க நீதிபதி ஆயிருக்காங்க, பெரிய பெரிய வழக்கறிஞர் ஆயிருக்காங்கன்னா இதெல்லாம் திமுக போட்ட பிச்சை அப்படின்னாரு. இதே மாதிரிதான் எல்லாரும் பேசுவாங்க அந்த திராவிடத்துல சேர்ந்தவங்க எல்லாம். பொன்முடி பேசினார்ல, நீங்க ஓசியில தானே வரீங்க அப்படின்னு சொன்னார் இல்லையா? அதாவது மக்களை கேவலமா இலக்காரமா நினைக்கிறது அவங்களுடைய வாடிக்கை. அதே மாதிரிதான் அந்த செந்தில் வேலன் பேசியிருக்காரு. அவரு என்னமோ அவரு கையில இருந்து போட்ட மாதிரியும், ஐடி கம்பெனிக்காரங்க அவர்கிட்ட ஏதோ புடுங்கி சாப்பிட்ட மாதிரியும் வாயிலையும் வைத்து லபலப்போரும் அடிச்சுக்கிறாரு. நீங்க வேணா திமுகவுக்கு சொம்பா இருங்க, அடிவரடியா இருங்க, அதுக்காக எல்லாருமே திமுக அடிமையா இருக்கணுமா என்ன?
அந்த கண்டிப்புலாம் ஒண்ணும் கிடையாது சார். அவங்க யாருக்கு பிடிக்குதோ அவங்களுக்கு ஓட்டு போடுறாங்க. உங்களுக்கு என்ன? நீங்க 5 வருஷம் ஒரு அருமையான ஆட்சியை, மக்கள் விரும்பக்கூடிய ஆட்சியை, மக்களுக்கு தேவைப்படக்கூடிய ஆட்சியை, மக்களுக்கு செயல்படக்கூடிய திட்டங்களை செயல்படுத்தினீங்கன்னா எல்லா ஓட்டும் உங்களுக்கு போட போறாங்க. ஓட்டு போறான். மாற்றத்தை விரும்புறாங்கன்னா என்ன அர்த்தம்? நீங்க சரியில்லைன்னு அர்த்தம். அதனாலதான் மாற்றம் வேணும்னு தான் அவங்க வெளிநாட்டுல இருந்து வர்றாங்க. தமிழ்நாட்டுல ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும் அப்படின்ட்டு. ஏன்னா நம்மளுடைய பிள்ளைகள், நம்முடைய பேர பிள்ளைகள் அடுத்து நல்லா இருக்கும்னு நினைக்கிறாங்க அவங்க. அதனாலதான் ஒரு மாற்றத்தை எதிர்பார்க்கிறாங்க. சும்மா சும்மா உங்களுக்கே நம்பி இருந்தா என்னத்துக்கு ஆகும்னு நினைக்கிறாங்க மக்கள். அதை பொறுக்க முடியாம ஐடி கம்பெனிக்காரங்களை குறை சொல்றீங்க. ஏங்க அவங்க இரவு பகல் பாராம தூக்கம் இல்லாம படிச்சு அவங்க உழைச்சி வீட்டை குடும்பத்தையும் காப்பாத்துறாங்க. அவங்க அவங்களுக்கு பிடிச்சதுக்கு ஓட்டு போடுவாங்க. உங்களுக்கு என்ன வந்துச்சு அதை பத்தி? ஐடி கம்பெனிய டைடல் பார்க்க கலைஞர் தான் கொண்டு வந்தாரு, கருணாநிதி தான் கொண்டு வந்தாருன்னா, கருணாநிதி எதை கொண்டு வந்தாலும் ஆதாயம் இல்லாம எதையும் செய்ய மாட்டார். அது எல்லாருக்கும் தெரியும். அந்த கம்பெனிகளை கொண்டு வர்றதுக்கு அந்த கம்பெனிக்காரங்கிட்ட எவ்வளவு லஞ்சம் வாங்கியிருப்பாரு, எவ்வளவு ஊழல் பண்ணிருப்பாரு உங்களுக்கு தெரியுமா? அது ஒரு சிறு துரும்பை தூக்கி போட்டா கூட அவர் அதுல ஏதாவது ஒரு ஆதாயம் பார்க்கக்கூடிய ஆளு கருணாநிதி. விஞ்ஞான ஊழல் இருக்கு, எத்தனை ஊழல் இருக்கு, அதெல்லாம் அதான் தெரியாதா? மக்களுக்கு தெரியும். கம்ப்யூட்டர் கொண்டு வந்தாருன்னா அந்த அவர் ஆட்சி அமைக்கும் போது இந்தியாவில கம்ப்யூட்டர் ராஜீவ்காந்தி கொண்டு வந்தாரு. அதுக்கப்புறம் ஒவ்வொரு மாநிலமா வரும்போது தமிழ்நாட்டிலயும் அது வருது. அப்ப அவர் ஆட்சி இருந்துச்சு. மற்ற கம்பெனிக்காரன் அதை உள்ள கொண்டு வந்தான். இவர் என்னங்க பண்ணாரு? அவன லஞ்சம் வாங்கியிருப்பாரு, ஊழல் செஞ்சிருப்பாரு. நீ இதை கொண்டு வா, உனக்கு இவ்வளவு தாரன்னு சொல்லி காசு கேட்டிருப்பாரு. அதுதான் செஞ்சிருப்பாரு. அதை விட்டு என்னமோ இவங்க கையில இருந்து போட்ட மாதிரி நீ போட்ட திமுக போட்ட பிச்சைங்கிறீங்க. மக்கள்னா அவ்வளவு இலக்காரமா இருக்கா உங்களுக்கு? மே 4ஆம் தேதி தெரியும் நீங்க என்ன செய்ய போறீங்க, மக்கள் என்ன உங்களுக்கு வாக்களிச்சிருக்காங்க, யாரு மாற்றத்தை கொண்டு வர போறா, யாரு முதல்வராக போறா, எல்லாரும் பார்க்கதானே போறோம். அதனால செந்தில்வேலன் அவர்களே, நீங்க திமுக சொம்புடிங்க, வேண்டாம் யாருமே வேண்டாங்கள. அதுக்காக மக்களையும் ஐடி கம்பெனில வேலை பார்க்கக்கூடியவங்களையும் கீழ்த்தரமா கேவலமா பேசாதீங்க. உங்க வீட்லயும் நாளைக்கு உங்க பிள்ளைங்க இருக்கிறாங்க. உங்க வீட்லயே கேட்டு பாருங்க. உங்க வீட்டுல 10 ஓட்டு இருந்தா விசில் சின்னத்துக்கு எத்தனை ஓட்டு போட்டாங்கன்னு நீங்க போய் கேளுங்க. உங்க வீட்டுல உங்ககிட்ட சொல்லுவாங்க, நீங்க சொல்றது ஓட்டு போறேன்னு சொல்லுவாங்க. ஆனா அங்க போய் அவங்க யாருக்கு ஓட்டு போட்டாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? முதல்ல மக்கள் ஒரு மாற்றத்தை விரும்புறாங்க, ஒரு எழுச்சி வேணும்னு தமிழ்நாட்டில் விரும்புன்னு நினைக்கிறாங்க. கண்டிப்பாக மே 4ஆம் தேதி நமக்கு தெரிஞ்சிடும். அப்ப தெரியும் செந்தில்வேலன் என்ன ஆக போறாருன்னு. ஐடி கம்பெனிக்காரங்க ரெடியா இருக்காங்க, பதில் கொடுப்பாங்க உங்களுக்கு. நன்றி, வணக்கம்.